ஹலோ. இன்னைக்கு வரலட்சுமி விரதத்துக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் இல்லையா. நேத்திக்கு சாஃப்டான கொழக்கட்டை ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நாங்க நேற்று ராத்திரி வரைக்கும் அதை வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தோம். ஒரு விரிசல் கிடையாது, காஞ்சும் போல கட்டையாகவும் போல ரொம்ப நல்லா இருந்தது அந்த கொழக்கட்டைலாம். எல்லாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதே மெஷர்மெண்ட்ல அந்த உளுந்து போட்டு நீங்க எல்லாமும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பருப்பு பாயசம் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம் இந்த மாதிரி நாள் கிழமைக்கு இல்லையா. அதனால பருப்பு வறுத்துட்டு எப்படி பாயசம் பண்றதுன்னு அது காட்ட போறேன். அடுத்து நான் 4-5 வகை அப்பம் போட்டிருக்கேன். இது ஈஸியா வரலட்சுமி நோம்பு ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கும் எல்லாருக்கும் அன்னைக்கு காலம்பரை கிட்ட எல்லாம் பண்றதுக்கு. அதனால இன்னைக்கு வெறும் கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்து எப்படி அப்பகாரம்ல அப்பத்தை வாக்குறது அப்படின்னு அது ஒண்ணு பண்ணி காட்ட போறேன். அடுத்து நல்லா உளுந்து வடை, மேலெல்லாம் கிறிஸ்பியா இருக்க மாதிரி இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். அந்த வடையும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயசம் பண்ற போறோங்க. இந்த பாயசத்துக்கு தேவையான சாமான்கள், இந்த பயத்தம்பருப்பை 1/3 கப் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இப்போ 1/3 கப்பு பயத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. இப்போ இது 1 கப்புக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுவேன், நல்லா இருக்கும். ஒரு 9 முந்திரி ஊற வச்சிருக்கேன். அதுவும் சும்மா கொஞ்சோண்டு தேங்காய், இது ரெண்டையும் நைஸா அரைச்சு அதுல விட்டோம்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏலக்காய் பொடி, நெய், பால், தேவையான அளவு தண்ணி, கடைசியில நெய்யில பொரிச்சு போடுறதுக்கு ஒரு 5-6 முந்திரியை உடைச்சு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தனியா வச்சுருக்கேன். இது அது மேல கடைசியில போடுறதுக்கு இந்த முந்திரி. ஃபர்ஸ்ட் இந்த பயத்தம்பருப்பு போட்டுருவோம். இது நல்லா நான் இந்த கிச்சன் கிளாத்ல, ஒயிட் கிளாத்ல தொடச்சி வச்சிருக்கேன். மாதிரி வாசனை வர சிகப்பா வறுத்துப்போம். இதை எடுத்துடுறேன். இப்போ இதை நான் மிக்சி ஜார்ல போட்டு ஒன்றும் பாதியமா உடைச்சிட்டு தான் போட போறேன். சீக்கிரம் ஆகும். ஏன்னா நமக்கு வரலட்சுமி நோம்புக்காக தான் அப்படி சொல்றேன். டைம் சீக்கிரம் சேவ் ஆகும். டக்கு டக்குன்னு நைவேத்திய சாமான்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உட்காரணுமோ இல்லையோ சரடு கட்டிக்க, அதுக்காக தான். கடலைப்பருப்பு எடுத்து இதுவும் வறுபட்டு எடுத்து இதை எடுத்துடுறேன். இதை உடைச்சுன்னு வந்துடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதை 1 பாதியா ரவையா உடைச்சிருக்கேன். 3/4 பதத்துக்கு விப்பர் மோட்ல 2 திருப்பு தான். இப்போ இதுக்கு ஜலத்தை விட்டுருவோம். இதால 1 எடுத்தோம் இல்லையா பருப்பு, 2 ஜலம் விட்டுருக்கேன், 1 பால் போதும். இதை நல்லா கலக்கிட்டு குக்கர்ல வச்சுட்டு 5-6 சவுண்ட் விடுவோம். நல்லா குழையசெல்லாம் வேகணும். நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு இப்போ குக்கரை அணைச்சாச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம இப்போ அதை திறக்கிறதுக்குள்ளேயும் இந்த ஊற வச்ச முந்திரியும் தேங்காய், பாதாம் கூட ஊற வச்சு அரைச்சிக்கலாம். தோல் எடுத்துடணும், எடுத்துட்டு அதை கூட அரைச்சி விடலாம், நல்லா இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சுட்டு வரேன். இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்போ அதில் விடலாம். இது நல்லா இருக்கு. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-6 விட்டேன். ஏன்னா அது வறுத்த பருப்பு இல்லையோ, சாதா பருப்பை விட வறுத்த பருப்பு பொதுவாக வேகவே கொஞ்சம் நாழி ஆகும். இப்போ நான் இதுலேயே பண்ணிட போகிறேன், இந்த ப்ரெஷர் பேன்லேயே. இதே பாருங்க, 5-6 பேர் குடிக்கலாம். இன்னும் பால், அரைச்சி விட்ட விழுது இதெல்லாம் போட்டாக்க. இப்போ இந்த வெல்லத்தை போட்டுறேன். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால அப்படியே போடுறேன். இல்லாட்டா நீங்கள் கரைச்சுட்டு வடிகட்டி போடுவோம். இந்த சர்க்கரையும் போட்டு விடுறேன். சர்க்கரை போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு 4 கொதி வரட்டும். இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த தேங்காவும் முந்திரியும் அரைச்சோம் இல்லையோ, அந்த விழுது அதில் விட்டு விடுறேன். அதை ஒரு கொதி வரட்டும். இதை அலம்பி விட்டுடலாம் அதுலேயே. இப்போ இது 2 கொதி கொதிக்கட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி மட்டும் தான் நான் இன்னைக்கு போட போகிறேன். வேணுங்கிறவா ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், எது ஸ்மெல் ஃப்ளேவர் பிடிக்குமோ அவளுக்கு அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த அடுப்புல இந்த முந்திரியை வறுத்து போட்டுடலான். அவ்வளோதான், பாயசம் ரெடி. இப்போ பாலை சுட சுட விடாதீங்க. இப்போ இதை ஏற்கனவே நம்ம பாலை விட்டு தான் வேக விட்டுருக்கோம். நெவேத்தியத்துக்கு மட்டும் சொட்டு விட்டுக்கோங்க வேணும்னா. அப்புறம் இது கெட்டி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பருப்பு இல்லையோ, அதுக்கு தகுந்த மாதிரி பாலை விட்டுக்கலாம். பாயசம் ரெடி. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன், அப்படியே மேலாக வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்து இந்த கோதுமை அப்பம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த கோதுமை அப்பத்துக்கு தேவையான சாமான்கள், இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் ஒன்றா, நான் இன்னைக்கு இந்த 1/2 கப்பில் இதில் 1 இதில் 1 எடுத்துட்டு இருக்கேன். இப்போ 2 போட்டிருக்கோம். அதனால 1.5க்கு நல்லா வெல்லத்தை சீச்சி வச்சு அதில் கலக்க போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு பழம், அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு,
அதோட அரைப்பேன். நான் இது எல்லாமே மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். ஏலக்காய் பொடி. இதுக்கு கரெக்டா நான் 2 கப்பு, அதே மெஷர்மெண்ட் கப்பால 2 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். தேவையானதை பார்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெல்லம் வந்து நம்ம தண்ணியில படும்போது அரைக்கச்ச அது இன்னும் நீர் காயிடும் இல்லையா, அதனால பார்த்து பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பெரிய மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இந்த பாருங்க, நான் அரைச்சு ஆல்ரெடி வச்சிருக்கேன். இதை நான் அரைச்சு வச்சு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்து அப்பமாவும் ஊறலாம். 1 ஹவராவது ஊறணும், அப்பதான் நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு, இது கரெக்டா இருக்கும். இதை இன்னைக்கு நான் அப்பக்காரல்ல தான் வாக்க போறேன். இதையும் இப்ப பாருங்க, இந்த மாவுல நெய்ய விடணும். அடுப்பை பத்த வச்சு இந்த அப்பக்காரல்லையும் எல்லாத்துலயும் சொட்டு சொட்டு, இது சின்ன ஸ்பூன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டுற போறேன். உப்பை பண்ணாக்கே நம்ம அப்படியே சொட்டு சொட்டு விட்டு வாக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெல்லம் போட்டதுக்கு நல்லா குழி நிறைய எண்ணெயை விட்டு வாத்தா தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். கடலை எண்ணெயோ அவ்வளவா என்ன யூஸ் பண்றீங்களோ, ரிஃபைண்ட் ஆயிலோ, அதை விட்டுக்கோங்க. அதோட ஃபுல்லா குழி நிறைய விட்டாச்சு. அடுப்பு காஞ்ச உடனே எப்பயும் நடு குழியில ஃபர்ஸ்ட் விடக்கூடாது, ஏன்னா அங்க ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். இது கடலை எண்ணெய், அதனால பொங்கறது. அதே எழும்பி எடுத்து பாருங்க, மீடியமே வச்சுக்கோங்க. மறுபடியும் இப்படி கொஞ்சம் திருப்பி விடுவோம். பாருங்க, ஓசை அடங்கி எடுத்துடலாம். நான் இன்னும் 1 ஸ்பூன் ஜலம் விட்டுண்டேன், அது கெட்டியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்த அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, எல்லா அப்பமும் பண்ணியாச்சு. எனக்கு 4 ஈடு 7 28 அப்பம் கிடைச்சிருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த அப்பத்தை பிச்சு காட்டுறேன். என்ன சாஃப்டா கிடைச்சிருக்கு பாருங்க, உள்ள அப்படியே சொலையா இருக்கு பாருங்க. நல்லா வெந்து கிடைச்சிருக்கு பாருங்க. 28 அப்பம். அந்த இது ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு போட்டேன்னு இல்லையோ, அதுக்கு 28 அப்பம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நான் இத்தனைக்கும் இதெல்லாம் கூட போடல, சோடா மாவுலாம் கூட போடல, நல்லா இருக்கு. அவ்வளவுதான், அப்பம் ஆயிடுத்தோம். இது பாருங்க, எண்ணெய் நான் விட்ட எண்ணெயிலேயே இவ்வளவு மீதி பாருங்க. இது நான்ஸ்டிக்ன்றதால உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்கல. நான் அதுக்கப்புறம் எண்ணெயே விடல, முதல்ல விட்ட எண்ணெய் தான். எல்லா குழிலையும் ஃபுல்லா விட்டேன் முதல்ல, அவ்வளவுதான். அப்ப முடிஞ்சு கொடுத்து இப்ப அடுத்து வடை பண்ணலான் இருக்கேன். அந்த உளுந்து வடைக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. இந்த உளுத்தம்பருப்பை நான் 1 மணி நேரமா நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 300 கிராம் திட்டம் இருக்கும் அது. இதுக்கு காரத்துக்கு 3 சிகப்பு மிளகா, 1 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, அது ஊற வைக்கும் போதே அதில் போட்டுட்டேன் நான். அதை விட்டு அரைக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் நல்லா ஒரு ஹீட்டாக கொஞ்சம் சூடாகும் இல்லையா மாவு அரைக்க, அப்போ நான் அந்த ஐஸ் வாட்டர் விடலான்னு இருக்கேன். அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் இதில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். மாவை வழிச்சுட்டு அதோட கலந்து தட்ட போகிறேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், மிளகு வாசனை பிடிக்கிறவா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிளகும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அதுவும் நான் இன்னைக்கு போட போறது இல்லை, இவ்வளவுதான். இப்போ பாருங்க, இதை நல்லா கிரைண்டர்ல போட்டு அரைக்க போறேன். நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மிளகாலாம் இப்போ அதுலேருந்து எடுத்துட்டேன். நான் எப்பயுமே கிரைண்டர்ல போட்டு அரைக்க மாட்டேன், மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியில் வழிக்கும் போது அதில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துடும். ஏன்னா மாவு நீர்த்து போய்டுறது, அதனால தனியாக தான் அரைச்சி போடுறது. கடைசியில் தான் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்க போகிறேன் கிரைண்டரில். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜலத்தை விட்டுக்கிறேன் இந்த கிரைண்டரில். ஆன் பண்ணிவிட்டு அதை போட போகிறேன். ஸ்ப்ரேடாக தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், மட்டா ஜலம் விட்டால் போதும். இப்போ சுற்றி வர எடுத்து விட்டுருக்கேன். இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் வழிக்கச்சே உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் பாருங்கள், இந்த சிகப்பு மிளகா, அந்த பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு இதை போட்டுட்டு இதை க்ரஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து போகிறேன் கடைசியில் அதோட கலக்கிறதுக்கு. அவ்வளோதான். நான் இது இப்போ வழிக்க போகிறேன். பாருங்கள், இது பாருங்கள், முதக்கிறது பாருங்கள். அப்படி ஜலத்தில் போட்டால் அப்படி முதக்கணும். நல்லா இப்படி முதந்தா எடுத்துடலாம், அதான் பதம் வடைக்கு. எடுக்க போகிறேன் இப்போ. பாருங்கள், இந்த பயத்தம்பருப்பு இதில் போட்டுவிட்டேன். பெருங்காய பொடி நல்லா 1/2 ஸ்பூன் போடலாம். அப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லா கலந்துரும். விஸ்க் இருந்தால் அதால் கூட அப்படியே கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையால் நல்லா அடித்து இப்படி கலந்தெல்லாம் நல்லா இருக்குது, கெட்டியாக வருது கொஞ்சம் மாவு. நல்லா கலந்தாச்சு, இனிமேல் தட்ட வேண்டியது தான். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தண்ணியை தொட்டுண்டு இது பாருங்க, கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க, ஜலத்தை தொட்டுக்கோங்க.
மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 அரிசி மாவு போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அவ்வளோதான். இது ஒரு 4 கொல்றது போட்டிருக்கேன். அடுப்பை சின்னதாகவே வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இது 3/4 வேக்காடு ஆகிடுச்சு இல்லையா? நான் இதை எடுத்துருவேன் எப்பயும். அடுத்த ஈடு இதே மாதிரி ஆகும்போது அதோட போட்டு ஈவனாக வேக விடுவேன். எப்பயுமே அப்படி தான் நான் வடை அப்படி தான் பண்ணுவேன். எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஈடு தட்டுறேன் பாருங்க. இந்த ஜலத்தை தொட்டுண்டு ஒரு 3 தான் தட்டியிருக்கேன். இதோட இந்த 4 போட்டு அடுத்தது சேர்த்து எடுக்க தான் என்ன சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு இது வெந்ததும் இந்த முதல்ல இடு எடுத்தோம் இல்லையா, இந்த வடையை அதில் போட்டுருவோம். இப்போ 2 சேர்ந்த மாதிரி நல்லா வேகும். போதும். இதை பாருங்க, செவந்து போயிடுத்து. இந்த வடை கரெக்டாக இருக்குது, கிறிஸ்பியாக. இதை எடுத்துருவோம். இப்போ ஒன்று பார்த்து சிவப்பாக இருக்குல்ல, முதல்ல எடுத்துட்டோம்னா அப்படியே வந்து ஃபஸ்ட்டு இந்த தட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பேப்பர் டவலில் போடுறேன். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது அப்சர்வ் ஆகிக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, அது நல்லா கரகரப்பாக வந்துடும் பாருங்க வடை. இதே மாதிரியே எல்லா வடையும் தட்ட வேண்டியது தான். நான் நேத்தி கொழக்கட்டை பண்ணோமா, இன்னைக்கு பாயசம், வடை, அப்பம் பண்ணியாச்சு. பொதுவாக காமனாக எல்லாரும் இந்த கம்பல்சரி இந்த நைவேத்தியங்கள் உண்டு. சிலராத்தில் வந்து சுண்டல் பண்ணுவா, எலுமிச்சைப்பழ சாதம் பண்ணுவா, புளியஞ்சாதம் பண்ணுவா. அப்புறம் எங்கள் நாத்தனாரத்துலலாம் சோமாசு பண்ணுவாலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஆற்றுல ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆற்று வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்க. ஆற்று பெரியவா சொல்லியிருப்பா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் ஆங்கல்ல இதை தவிர வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நிவேதியங்கள்லாம் உண்டு அப்படின்னாக்க கமெண்ட்டில் போடுங்க. அதை நானும் தெரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட் இயர் அதை எல்லாருக்கும் பண்ணி காட்டலாம் பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க எப்படி வந்தது உங்களுக்குன்னு. தேங்க்யூ.